டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் பண்ணிடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 ஸ்பூன் சீரக பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு, அப்புறம் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன் அதை நான் காமிக்கல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோதுமை மாவு வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூடயே தேவையான அளவுக்கு அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா அந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி தான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். எனக்கு இதில் வந்து ஒரு 5 சப்பாத்தியாவது வரும் எனக்கு ஆலு பராத்தா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா மாவு. இப்போ நான் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பிசைங்க. எந்த அளவுக்கு மாவு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்பூன் போல் எண்ணெயை மட்டும் மேலே தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாவு வந்து காஞ்சி போயிடக்கூடாது. அதுக்காக தான். அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் இந்த எண்ணெய் தேய்ச்சி வச்சிங்கன்னா. அதுக்காக தான் அந்த மாவு மேலே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வைக்கிறோம். இதை அப்படியே வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைனா துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு இந்த சப்பாத்திக்கு இந்த பராத்தாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணணும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மேஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சின்ன சின்ன பீஸ் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மேஷ் பண்ணிக்கோங்க பொட்டேட்டோவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பொட்டேட்டோ வந்து அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்ததுனால தான் வந்து இது மாதிரி பண்ண முடியும். சின்ன சின்ன பீஸ் கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நான் ஆனியன் ஒன்று எடுக்கணும் ஸ்டார்டிங்கில் நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது சொல்லலை. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன், அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றாதீங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸை எடுத்து போட்டுக்கலாம். ஆனியன் ரொம்ப அந்த கோல்டன் கலர்லாம் மாற வேண்டாம். லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எதுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றுறோன்னா, அப்போ தான் வந்து
இப்போ வந்து இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு 1/2 ஸ்பூன் அதை போட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றுறது எதுக்குன்னா ஸ்டஃப் பண்ணும்போது அப்போ தான் வந்து வெளியே வராது இந்த ஆயில் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதனால் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஆனியனோட சேர்ந்து. அந்த ரா ஃப்ளேவர் போகணும், அதுக்கு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடயே எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோஸை போட்டுக்கோங்க. இந்த பொட்டேட்டோ கூட இந்த மசாலா ஆனியன் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொட்டேட்டோவுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பராத்தாக்கு அந்த மாவுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். அந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஆனியன் எல்லாம் அப்புறம் பொட்டேட்டோ ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆயிடணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இது இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆயிரட்டும். எண்ணெய் வந்து இந்த அளவுக்கே போதும். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட சொல்கிறது. அவ்வளோதான், ஸ்டஃபிங் எடுத்து ஓரமாக வச்சாச்சு. ஸ்டஃபிங் ஃபுல்லாக ஆறட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த சப்பாத்தி பராத்தாக்கு இந்த உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பிசையும் போது பாருங்கள் மாவு இந்த ஆயில் போட்டதுனால காஞ்சி போகலை, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக என்ன பண்ணும், இந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஈஸியாக ரவுண்ட் ஷேப் எடுத்துடலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி இல்லாமல் பராத்தாக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணணும்ல, அதனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே இந்த உருண்டை பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உருண்டை வந்தது. எனக்கு வந்து இதில் 4 சப்பாத்தி உருண்டை வந்திருக்கு. 1 கப் மாவு நான் எடுத்தேன், அதில் 4 வந்திருக்கு எனக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த உருண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட் இந்த சப்பாத்தி கட்டையில கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா ஒட்டக்கூடாதுன்றதுக்காக தான். கோதுமை போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் அந்த உருண்டையிலையும் லைட்டாக கோதுமை போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து இப்போ பெருசாக திரட்ட வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் வந்து இந்த சப்பாத்தி மாவை திரட்டுங்க இந்த பரோட்டாக்கு.
இப்போ வந்து அந்த சப்பாத்தி மாவு பரோட்டாக்கு எப்படி உருட்டை பிடிச்சி வச்சோமோ அதே மாதிரி இந்த மசாலாவும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பரோட்டா அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும். இப்போ அதில் நடுவில் வச்சிடுங்க அந்த உருண்டை பிடிச்ச மசாலாவை, இந்த ஸ்டஃபிங்கை. இப்போ வந்து இந்த பரோட்டா எப்படி எடுக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபில்ட் மாதிரி வச்சுக்கோங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. இதே மாதிரி வச்சிங்கன்னா ஷேப் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வரும், பரோட்டா ஷேப். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா மாவை அப்படியே இப்படி திருக்கி விட்டிங்கன்னா மேலே அந்த எக்ஸ்ட்ரா தனியாக வந்துடும். அந்த பரோட்டா மட்டும் கரெக்டாக அந்த உருண்டை பிடிச்சி வந்துடும். இப்போ இந்த 4 பரோட்டாலே இது மாதிரி எக்ஸ்ட்ரா வரதை வச்சு நம்ம ஒரு பரோட்டா செஞ்சிடலாம். மொத்தம் 5 பரோட்டா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டாக்கு அழகாக ஷேப் வந்துடுச்சு பாருங்க. லைட்டாக கையை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க, ரொம்ப வேகமாக அமுக்காதீங்க. இப்போ அந்த ஜாயின்ல வந்து இந்த கோதுமை மாவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம், அது வெளியே வரக்கூடாது. அதனால அந்த ஜாயின்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு லைட்டாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மாவு போட்டுக்கோங்க, கோதுமை மாவு கொஞ்சம். இப்போ வந்து இந்த சப்பாத்தி கட்டையில இந்த மாதிரி ரோல் பண்ணுங்க. இப்படி இந்த இந்த வீல் மாதிரி இப்படியே பண்ணீங்கன்னா எல்லா சைடுமே இந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வந்திருக்கும். இந்த ஷேப்க்கு இப்படி பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த சப்பாத்தி கட்டையில வச்சுட்டு இப்படி தேய்ச்சி விடுங்க. இப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக அப்படியே திரட்டுங்க. இது ரொம்ப பெரிய சைஸ்லாம் வராது, ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கும். நம்ம ரொம்ப இப்போ சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அழுத்தி தேய்ச்சோன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஜாயிண்ட் இருந்ததே தெரியல பாருங்க, எவ்வளோ அழகாக அந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ ஸ்டஃபிங் அந்த சைடும் உங்களுக்கு வெளியே வராது. லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு தடிமன் இருக்கணும், ரொம்ப மெலிசாக திரட்டிடாதீங்க. இது என் பையனுக்காக செஞ்ச அந்த பன்னீர் பராட்டா. நீங்களும் இந்த மாதிரி பன்னீர் கூட சீஸ் சீஸ் போட்டிருக்கேன், மொஸா சீஸ். இந்த மாதிரி நீங்களும் சீஸ் திருகி போட்டீங்கன்னா பசங்க சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சும்மா சீஸ் நீங்கள் வந்து திருகி கூட போடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் சூடானே சிம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ். தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் வேகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. பரோட்டாவை போட்டுருங்க. சிம்ல வச்சே வேக வைங்க. எண்ணெய் இப்போ ஊற்ற வேணாம். எண்ணெயோ பட்டரோ நெய்யோ எதுவுமே பண்ணால் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நீங்கள் கை வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடலாம். அது வரைக்குமே அந்த சைடு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அந்த சைடு வேகட்டும். உடனே உடனே திருப்பி போட்டிங்கன்னா பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பிஞ்சிடும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் அப்புறம் வெளியே வந்துடும். அதனால வந்து பொறுமையாகவே வச்சு சிம்லேயே வச்சு வேக வைங்க. உடனே உடனே கரண்டி போட்டு திருப்பி போடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தான் போடுறேன். நான் கம்மியாக தான் போடுறேன், ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் போடல. நீங்களே பாருங்கள், லைட்டாக மேலே தடவி தான் விடுவேன். உங்களுக்கு எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா பட்டர் இல்லைன்னா நெய் கூட போட்டு நீங்கள் பரோட்டா இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஆயில் போட்டுக்கோங்க.
நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி வந்து 2 சைடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெந்துடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் கரெக்டானது. இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பராத்தாவை எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து எல்லா பரோட்டாவையும் வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்க. சூப்பரான ஆலு பரோட்டா வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.